ஓ குருநாகலையில் எங்கே பஸ் விட்டு இறங்கி ரவுலத்துள்ளமாக போகிறதா இருந்தாலும் டைரெக்டாக வார விட உங்களோட ஹோட்டல் தான் ஆஜியார். நல்ல சாப்பாடு உண்டு. கோல்டன் ஹோட்டல் பேக்கரி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் இங்கே தான் வருவோம். உங்களோட ஆஜியார் எங்களுக்கு பார்க்காம தூக்கம் போகாது. இதான் நல்ல பசியோடு வந்தாலும் பாருங்கள், எவ்வளோ லேட் ஆகினாலும் விதவிதமாக சாப்பாடு. என்ன குருநாகலையில் வர வேண்டிய ஒரு இடம், பசியோடு வர வேண்டிய இடம் கூட கடை தான். நல்ல பசி. பெருநாள் போனே மறுபடியும் வந்து ஈரம் உட்காருவாப்பா பேக்கை கழித்து. நல்ல பசியோடு வந்தாலும் எப்போ வந்தாலும் கோல்டனில் நல்ல ஒரு சாப்பாடு வந்து அடிச்சுட்டு போகலாம். ஆனால் ஸ்பெஷல் பிரியாணி என்ற சட்டப்படி கொழும்புல ஒரு பிரியாணி தின்னமா இருக்கும். உட்காருவாப்பா, கையை கழட்டுவா, கையை கழட்டுவா போய். நீங்கள் கோல்டன் ஸ்பெஷலாக பார்த்தீங்களா, நான் சொன்னேன் தானே இப்போ டைம் 3:30 ஆகிடுச்சு வர போகுது. ஆனாலும் பசியோடு வந்தாலும் நல்ல பிரியாணி இருக்குது. பிரியாணி சாப்பிடுவோம். அர்ஹாம் உட்காருங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய பிரியாணி வந்து பாஸ்மதி தான் யூஸ் பண்ணுறான். நல்ல டேஸ்ட். ஸ்பெஷலாக வந்தேன்டா கோல்டனுக்கு டீ ஒன்று குடிக்கிறது, இல்லாட்டி பசியில் வந்தேன்டா சாப்பாடு ஒன்று தின்று போகிறதுக்குண்டே வரேன்.